அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. ஒவ்வொரு டைரக்ட் ஸ்டாக் வாங்குற முதலீட்டாளரும் சிப் பண்றதுக்கு பங்குகளை சூஸ் பண்ணி அதன் மூலமா குட்டி குட்டியா சிப் பண்ணுவாங்க. நாங்க எங்களுடைய போர்ட்ஃபோலியோல எந்தெந்த பங்குகள்லாம் சிப் பண்ணணும்னு நினைக்கிறோம், எந்தெந்த பங்குகள்லாம் எங்க போர்ட்ஃபோலியோல கட்டாயம் இருக்கணும்னு நினைக்கிறோம், அதனுடைய வேல்யூவேஷன் என்ன அப்படிங்கறத குயிக்கா பாத்திரலாம். லார்சன் அண்ட் டியூப்ரோ இப்பவும் 30 பிபி ரேஷியோ கிட்ட இருக்கிறாங்க. காஸ்ட்லியா தான் எங்களுக்கு தோணுது. ஆனா ஒரு ஸ்டாக்கை சிம்பிளா பிபி ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணிட்டு போறோம்னா குயிக்கா விலை அதிகமா இருக்குது, அதனால தள்ளி நிக்கிறோம். ஒரு ஸ்டாக்ல விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக டைரக்டாலாம் வாங்கிடக்கூடாது. குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல அந்த ஸ்டாக் செக்டர் ரிலேட்டடான நிறைய மெட்ரிக்ஸ், வேல்யூவேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் பிளஸ் பிசினஸ், ஃபியூச்சர் இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி ஹோலிஸ்டிக்கா டைம் எடுத்து பிளான் பண்ணி இந்த விலை வந்தா வாங்குவேன், இவ்வளவு தூரம் வாங்குவேன், இவ்வளவு லிமிட் செட் பண்ணிக்குவேன், இப்படி கிராஜுவலா அக்குமுலேட் பண்ணுவேன். இந்த மாதிரி டிசிப்ளினோட பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோவை வேற வேற செக்டர்ல இருந்து பிடிச்சி 10 வருஷத்துக்கு தேவையில்லாத காசை குவாலிட்டி வேல்யூன்னு போட்டு யாரு நீண்ட காலம் பொறுமையா வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு நல்ல வெல்த் கிரியேட் ஆயிருக்கும். நம்மளுடைய நோக்கம் வாங்கி உடனே விற்கிறது கிடையாது. நீண்ட கால முதலீட்டுக்கு தொடர்ச்சியா சிப் பண்ணி பொறுமையா 10 வருஷத்துக்கு மேல தேவையில்லாத காசை நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் மாதிரி கோல்களுக்கு, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புல் ரன் வந்துச்சுன்னா அந்த சமயத்துல இந்த பங்குகள்ல இருந்து கிடைக்கிற லாபத்தை வேல்யூவேஷன் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப ஓவர் வேல்யூ ஜோன்ல இருந்தாங்கன்னா ஒரு போர்ஷனை வெட்டி வெட்டி எடுத்து அதை பாண்டுக்கு டெப்ட்டுக்கு மூவ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை ஃபியூச்சரை சமாளிக்கலாம். மிச்சம் இருக்கிற ஸ்டாக்ஸ்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகலாம். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. லார்சன் அண்ட் டியூப்ரோ பத்தி பேசியாச்சு. அடுத்து இன்ஃபோசிஸ், ஐடி செக்டர் உங்களுக்கு பிடிக்காது, ஏஐ டிஸ்டர்ப்ஷன், ஐடி ஸ்டாக்ஸை பத்தி நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கிறோம். ஏஐ டிஸ்டர்ப்ஷனால இந்த கம்பெனிகள் அழிஞ்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் தேர். வேல்யூவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 18.3 பிபி ரேஷியோ. அப்போ மற்ற மெட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணணும். சிம்பிளா யோசிக்கும் பொழுது நல்ல நிறுவனம் ஐடி சர்வீசஸ் செக்டர்ல உள்ள தரமான ப்ளூ சிப் 18 பிபி ரேஷியோல கிடைக்கிறாங்க. அப்போ இதை ஃபர்தரா ரிசர்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கணும். குட்டி குட்டியா தொடர்ச்சியா சிப் பண்றதுக்கு ஒரு தரமான பங்கா அப்படிங்கறத யோசிக்கணுங்கிறது தான் அலாட்மணி இந்த சேனல்ல இந்த வீடியோல உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற விஷயம். டிசிஎஸ் மத்தியும் பேசாம விட்டா எப்படி, இன்ஃபோசிஸ் கூடவே சேர்த்து டிசிஎஸும் அதே மாதிரி பாருங்க 17.4 பிபி ரேஷியோல இருக்கிறாங்க. ஐடிசி பேசிடுவோம். ஐடிசி அகைன் உங்களுக்கு 17.8. மார்க்கெட்ல மேல இருக்கும் பொழுது 25 பிபி ரேஷியோ, 30 பிபி ரேஷியோலாம் அள்ளி வாங்கினவங்க இப்படி மார்க்கெட் இறங்கும் போது கிள்ளி வாங்க கூட காசு இல்லைன்னு கவலைப்படுறவங்க ஒருத்தவங்க. ஆனா கிள்ளி வாங்கினா கூட அங்க இருந்து கீழே உடையுது அப்படிங்கிற பயத்திலேயே இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி காலகட்டத்துல தான் தொடர்ச்சியா இதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் பல வருஷங்கள் இருந்திருக்கிறாங்க. இப்படி பங்குகளை பிடிக்கும் போது 10ல 4 ஃபெயில் ஆயிட்டு 6 நமக்கு சக்சஸ் கொடுத்தாலே அபரிமிதமான லாபம் இல்லாட்டினாலும் உங்களுக்கு இவங்க எல்லாம் ஸ்டேபிளான பெரிய கம்பெனிகள் ரொம்ப டீசென்டான ரிட்டர்ன் கொடுத்தாலும் உங்களுக்கு எஃப்டி ரிட்டர்னோட பீட் பண்ணி டிவிடெண்ட் பிளஸ் அந்த ரிட்டர்ன், அதே போல பெரிய பிசினஸ்ல நீங்க பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி, குவாலிட்டி, அதுதான் அலாட் பண்ணி நினைக்கிற விஷயம். ஐடிசி பேசியாச்சு. ஹெச்யூஎல் வேல்யூவேஷன் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஆனா ஒரு growth இன்வெஸ்டரா பார்க்கும் பொழுது இந்த ஸ்டாக்குங்கிறது பெருசா ஏறவே இல்லை. பல வருஷங்கள் அங்க பாருங்க பிளாட்டாவே கிடக்குது. இப்போ நல்லா உடஞ்சும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2065 அப்படிங்கிறது growth ஸ்ட்ராட்டஜில ஒரு நல்ல வேல்யூவா தான் தெரியுது. வேல்யூ இன்வெஸ்டரா யோசிச்சீங்கன்னா 44.5 பிபி ரேஷியோ எஃப்எம்சிஜி செக்டருக்கு எப்பவுமே இந்த 50 பிபி ரேஷியோலாம் கடந்த 10-15 வருஷமா கடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் நம்மளுடைய எஃப்எம்சிஜி செக்டர் கீழே அற்புதமான பங்கா தான் எங்களுக்கு தோணுது. ஃபார்மா அப்படின்னு வரும்போது நம்மளுடைய ஃபேவரட்டான டாக்டர் ரெட்டிஸ், இதை நீங்க ஃபர்தரா அனலைஸ் பண்ணணும். 18 பிபி ரேஷியோ தான். ஆனா டாக்டர் ரெட்டிக்கு கனடியன் அவங்க ரெகுலேட்டரி அத்தாரிட்டி நோட்டீஸ் ஃபார் நான் கம்ப்ளைன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய செமாகுளுடைட் அந்த ப்ராடக்ட்டுக்கு நோவா நார்டிஸ்க் கூட ஒரு கேஸ் டெல்லி ஹைகோர்ட்ல இருக்குது. இந்த மாதிரி சில சிக்கல்கள், ஷார்ட் டர்ம் வாலட்டாலிட்டி, பிரஷர் இருந்தாலும் இந்த பங்கு நீண்ட காலமா இருக்கிற ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு உள்ள ஒரு குவாலிட்டியான பங்குன்னு தான் அலாட் பண்ணி நினைக்குது. பிபி ரேஷியோ 18.2 உடனே குவாலிட்டியான பங்கு வேல்யூல கிடைக்கிறாங்கலாம் நீங்க யோசிக்க கூடாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல போய் பாருங்க. இவங்களுடைய இபிஎஸ் தடாலடியா உயர்ந்திருக்கிறது. 26 ரூபான்னு இருந்த இபிஎஸ் 54 ஆகி 66 ஆகி 67 ஆயிருக்குது. அப்போ இதே 67 இபிஎஸ் மறுபடியும் 35-40 வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த ரிஸ்க் ஆல்வேஸ் தேருங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய ரிஸ்க் மிட்டிகேஷனா நீங்க யோசிச்சுக்கணும். இல்லப்பா நான்லாம் பல்க் இன்வெஸ்ட் பண்றேன், 35க்கு இபிஎஸ் உடஞ்சு
1200ல இருந்து 750க்கு ஸ்டாக் விலை போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப ரேரா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் பேசல. கவலைப்படுற நண்பர்கள் நீங்க வந்து ஜஸ்ட் இபிஎஸ் பாருங்க. பழைய பேட்டர்னை பாருங்க. 27, 24ன்னு இருந்தது. 15, 11 அப்படின்னு குறைஞ்சிட்டு மறுபடியும் வந்து 23, 24, 24 இந்த ரேஞ்சிலேயே வந்து 4 வருஷம் மெயின்டைன் ஆயிருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் இபிஎஸ் குறைஞ்ச அந்த சூழ்நிலையில இந்த பங்கினுடைய விலை பயங்கரமா உடைஞ்சிருக்கும். பிஇ எல்லாம் வந்து 18க்கு வந்திருக்காது. பிஇ 30ன்னு இருக்கும். இபிஎஸ் குறைஞ்சதுனால 30ன்னு இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த பங்கினுடைய விலை, ஏன்னா நல்ல கம்பெனி கஷ்ட காலகட்டத்துல பிடிக்கும் போதுதான் நம்ம அற்புதமான பிரைஸுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. சோ இப்ப இருக்கிற 18.2 வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன் தான். ஆனா பீக் இபிஎஸ்க்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. அப்போ நீங்க எந்த இபிஎஸ்க்கு எந்த வேல்யூவேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய கம்ஃபர்ட் லெவலுக்கு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து இங்க பாருங்க, டெக்னிக்கலா இபிஎஸ் பேட்டர்னை வச்சு பேசுறோம். எண்ட் ஆஃப் த டே இந்த பங்குங்கிறது ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ்க்கு ஃபியூச்சர் எப்படி இருக்குது, வரப்போற வருடங்கள்ல மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் எப்படி இருக்குது, சொல்ற மாதிரி வந்து பிசினஸ வந்து growth ஃபேஸ்ல எடுத்துட்டு போயிட்டாங்க, மார்க்கெட் கிளைமேட்லாம் நல்லா இருக்கு, இவங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னா இபிஎஸ் எல்லாம் டசன்ட் மேட்டர். இங்க இருந்து க்ரோ ஆயிட்டே போயிட்டே இருக்கும். 80, 100ன்னு போகும். சரிங்களா? அது வந்து தான் ரியலான growth. நம்ம இருந்தாலும் பாஸ்ட் இந்த இபிஎஸ் பேட்டர்னை வச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தா நம்ம எப்படி நம்மளுடைய ரிஸ்கை மிட்டிகேட் பண்றது, அதுக்கு நம்ம கிராஜுவலா அக்குமுலேட் பண்ணலாமா, எவ்வளவு தூரம் அக்குமுலேட் பண்ணலாம், எவ்வளவு லிமிட் செட் பண்ணலாம் இந்த பங்குக்கு, அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து அலாட் பண்ணி பேசுது. அடுத்து சிப்லா. ஏன்னா இப்ப நம்ம ஃபார்மா செக்டர்ல இன்னொரு பங்குன்னு பார்க்கும்போது 20 பிபி ரேஷியோல இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து என்னன்னா இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இங்க இருந்து ஏறி இருக்கிறாங்க, ஏறு முகத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி இருக்கிறாங்க. இதே பீக் இபிஎஸ் கான்செப்ட் தான் சிப்லாவுக்கும் 51, 65. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க 29, 30, 19 இருக்கிறாங்க. ஸோ டாக்டர் ரெட்டிக்கு பேசின அதே அனாலிசிஸை சிப்லாவுக்கும் பண்ணிக்கங்க. ஆனா சிப்லா, டாக்டர் ரெட்டி, ஐடிசி, HUL, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எல்என்டி இது எல்லாமே தரமான பங்குகள். இன்னும் வந்து வேற வேற செக்டர்ல உள்ள தரமான பங்குகள் என்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். போனஸ் டிப்பா ஒரு 3 பங்குகளை குயிக்கா காட்ட போறேன். இந்த 3 பங்குகளையும் அலாட் பண்ணி கண்ணு வச்சிருக்குது. நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணணும்னு யோசிக்குது. ஆனா இப்ப வேல்யூவேஷன் காஸ்ட்லியா இருக்கிறாங்க. ஒன்னு டாடா டெக்னாலஜிஸ். ஏன் காஸ்ட்லியா இருக்கிறாங்கன்னா 33.5 பிபி ரேஷியோ. இவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா என்ன வேல்யூவேஷன் அப்படின்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா ரீசெண்டா இப்பதான் ஐபிஓ வந்திருக்காங்க. அதனால டாடா டெக்னாலஜிஸ் நாங்க கண்ணு வச்சிருக்கிறோம். அடுத்து பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ். இந்த ஸ்டாக்கும் நண்பர்களே, இந்த ஸ்டாக் வந்து பினான்ஸ் செக்டர். இவங்களுடைய பிரைஸ் டு புக் 3 இருக்குது. ஹிஸ்டாரிக்கலா என்ன பிரைஸ் டு புக்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியாது. ஏன்னா ரீசெண்டா இப்பதான் ஐபிஓ வந்திருக்காங்க. இவங்களோட விலை உடஞ்சிருந்தாலும் இன்னமும் வேல்யூவேஷன் காஸ்ட்லியா தான் இருக்கு அப்படிங்கிறது. அதனால இந்த பங்கையும் வந்து கண்ணுல வச்சிருக்கிறோம். இப்போதைக்கு சிப் பண்ண மாட்டோம். இப்போதைக்கு வந்து வாங்கல. சரிங்களா? அடுத்த பங்கு டாடா கேபிட்டல். இந்த நிறுவனத்தை ஐபிஓல ஏன் போட்டாங்கன்னா டாடா சன்ஸை ஆர்பிஐ வந்து நீங்க லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு டாடா நிறுவனம் டாடா கேபிட்டலை வந்து ஐபிஓ லான்ச் பண்ணதா தான் அலாட் பண்ணி புரிஞ்சுக்குது. டாடா கேபிட்டலோடைய வேல்யூவேஷன் 3.61. இவங்களும் இப்பதான் ஐபிஓ வந்திருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலா என்ன வேல்யூவேஷன் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஒரு பினான்ஸ் செக்டர்ல உள்ள 2 கம்பெனிகள், பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ், டாடா கேபிட்டல். இந்த நிறுவனங்களுக்கு நமக்கு பிரைஸ் டு புக் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது விலை அதிகமா இருக்குது. அதே சமயம் டாடா டெக்னாலஜிஸ் ஒரு டெக்னாலஜிக்கல் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வந்து பிபி ரேஷியோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவும் வந்து காஸ்ட்லியா இருக்கிறாங்க. இந்த 3 பங்குகளை அலாட் பண்ணி கண்ணு வச்சிருக்குது. ஒருவேளை இன்னும் வந்து பயங்கரமா கரெக்ஷன் வந்து இந்த பங்குகள்லாம் வந்து நல்ல வேல்யூ ஜோன்ல வர்றாங்க, பயங்கரமா உடைகிறாங்க, இங்க இருந்து ஒரு 30-40% எல்லாம் உடைச்சிட்டாங்கன்னா அற்புதமான வேல்யூ, நீண்ட காலத்துக்கு இந்த பங்குகளை கண் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இது போனஸ் டிப்பு தான். நம்ம ட்ரெடிஷனலா இருக்கிற இன்னும் 3 பங்குகளை பார்த்துடலாம். எங்களுக்கு பிடித்த தரமான நிறுவனம் பஜாஜ் ஆட்டோ லிமிடெட். இவங்களுடைய பிபி ரேஷியோ 28 இருக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கலா இதை விட கம்மியான பிபி ரேஷியோல கடந்திருக்கிறாங்க. 10,000 ரூபாய்க்கு பைபேக் பண்ண நிறுவனம் 7,000, 7,500ங்கிற பாட்டமை ரீசெண்டா தொட்டுட்டு மறுபடியும் 8,000, 9,000ன்னு ஏறிட்டாங்க. இந்த சார்ட் பிரைஸ் பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கு இந்த பங்கு பல வருஷமா எந்த ரிட்டர்னுமே கொடுக்காம அபரிமிதமா இப்ப ஏறி இருக்குது. தரமான ஆட்டோ செக்மெண்ட், அதாவது ஆட்டோமொபைல் செக்டர்ல உள்ள நிறுவனமா தான் அலாட் பண்ணி இந்த பங்கை பாக்குது. இந்த பங்கு ஒருவேளை நல்ல வேல்யூ ஜோன்ல இந்த கரெக்ஷன்ல வர்றாங்க அப்படின்னா இந்த பங்கை வந்து அலாட் பண்ணி இன்னும் அக்குமுலேட் பண்ணும். ஆல்ரெடி நாங்க வச்சிருக்கிறோம். இப்ப பேசின பங்குகள்ல எல்என்டி மட்டும் தான் எங்கள்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மற்ற பங்குகள் எல்லாமே நாங்க கொஞ்சம் ஹெவியா தான் வச்சிருக்கிறோம். ஹெவினா உடனே நான் ஒன்னே அச்சனை கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறேன்லாம் யோசிக்க கூடாது. ஒரு சாதாரண முதலீட்டாளர், உங்களை மாதிரியே நானும் ஒரு முதலீட்டாளர், கொஞ்சம் வயசானவன், எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களை விட மேபி யங்ஸ்டரை விட கொஞ்சம் அதிகமாக காசு இருக்கலாமா இருக்கும், அதிகமாக வந்து ஸ்டாக் வாங்கியிருப்பனா இருக்கும், அவ்வளவுதான். பட் ஒரு தனி மனிதன் தான். அதையும் வந்து நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் பேசுறது என்னுடைய தனி போர்ட்ஃபோலியோ பத்தி. எங்க டீமுடைய போர்ட்ஃபோலியோ வந்து அது வேற. சரிங்களா?
அடுத்த பங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட். இந்த பங்குல முதல்ல பேசியிருக்கணும்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா வந்து முன்னாடியே வந்து நம்ம அடிக்கடி ஹெச்டிஎஃப்சி பேங்க பேசுனதுனால தான் இந்த வீடியோல கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்து பேசுறேன். இந்த பங்கினுடைய வேல்யூவேஷன் 2 புக் அப்படின்னு இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலா இவங்களுடைய பிரைஸ் டு புக் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது லோல தான் இருக்காங்க. இன்னும் கீழே கூட போகலாம். அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. ஒரு புக்ல இந்த பங்கெல்லாம் கிடைப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது. அதெல்லாம் ரொம்ப ரேர். இது வரைக்கும் நடக்கவே இல்ல. 1.5 புக் மேபி வந்து கிடைக்கலாம். இந்த மாதிரி கிராஷ்ல இன்னமும் வந்து பயங்கரமா கரெக்ட் ஆச்சுன்னா. ஆனா இந்த பங்குக்கு ஷார்ட் டேர்ம்ல நடக்கிறதெல்லாம் ரெசிக்னேஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த பாண்டு, கிரெடிட் சொசைட்டியோட மிஸ்செல்லிங் பாண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பேங்குக்கு நெகட்டிவா அமையுது. ஆனா லாங் டேர்ம்ல மிகப்பெரிய லார்ஜ் பிரைவேட் பேங்க்குங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். இந்த பேங்க் வந்து கண்டிப்பா சூழ்நிலையை சமாளிச்சு மேல எழும்பி வருவாங்க அப்படிங்கிற ரிஸ்க தான் அலாட் பண்ணி யோசிக்குது. இதுவும் வந்து எங்களுடைய போர்ட்போலியோல நாங்க கண்டிப்பா வச்சிருக்கிற ஸ்டாக்கு, நிறைய ஹெவியா வச்சிருக்கிற ஸ்டாக்கு, பிளஸ் சிப்பு பண்றதுக்கும் எங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கா தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எங்களுக்கு தோணுது நண்பர்களே. ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு பேசின மாதிரியே கோட்டக் பேங்குக்கும் பிரைஸ் டு புக் 2.12 இருக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் பாட்டம். ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் அப்படிங்கிறவர் ஒரு புக்கு வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவங்கலாம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருந்த பேங்குகள் ஒரு காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் எஃப்ஐஐஸ் எல்லாரும் வித்துட்டு வெளியில போறதுனால பேங்க் ஸ்டாக் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்றாங்க. இன்ஃபிளேஷன் ரைஸ் ஆச்சு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆச்சுன்னா அது பேங்குக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஆனாலும் நீண்ட கால முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி வேல்யூவேஷன்ல கிடைக்கும் பொழுது கிராஜுவலா சிப் பண்ணாலும் சரி, எங்களை மாதிரி வந்து ஹெவியா வந்து வாங்கி வச்சிருந்தாலும் சரி, ஹெவிங்கிறது எனக்கு ஹெவியா தெரியுது நண்பர்களே. இது மிகப்பெரிய காசு வச்சிருக்கிறவருக்கு இது ஹெவியா தெரியாது சரிங்களா. என்னுடைய ரேஞ்சுக்கு இது ஹெவியா தெரியுது. அதனால நான் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றேன். இது ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் தான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. பேங்கிங் செக்டர்ல கோட்டக் மஹேந்திரா பேங்க் இதுதான் வந்து 10வது பேங்க். ஏன்பா இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் நீங்க பேசலாமே, அல்ட்ராடெக் சிமெண்ட், ரிலையன்ஸ் அந்த மாதிரி. அல்ட்ராடெக் அப்படின்னு வரும்பொழுது அல்லது ரிலையன்ஸ் அப்படின்னு வரும்போது, ரிலையன்ஸ் குழுமத்துக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு நல்ல பிசினஸ் இருக்குது. ஆனா பிர்லா குரூப் சரிங்களா, டாட்டாவை கம்பேர் பண்ணும்போது பிர்லா குரூப் அப்படிங்கிறது அந்த ரேஞ்ச் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக அந்த பங்குகள்லாம் நாங்க வாங்கல அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து எங்ககிட்ட இல்ல. ஏன்னா வந்து விலை ரொம்ப அதிகமா இருந்ததுனால வாங்குற வாய்ப்பு இல்ல. ரிலையன்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறோம் சரிங்களா. ஒருவேளை ரிலையன்ஸ் இன்னும் பயங்கரமா உடஞ்சிச்சுன்னா திருப்பி வாங்குவோம். பட் இருந்தாலும் ஏன் வந்து அந்த மாதிரி பங்குகளை கொண்டு வரல அப்படின்னா, 10 பங்குகள் அதுக்குள்ள வந்து இன்னும் குவாலிட்டி, இதை விட பெட்டர் குவாலிட்டி, அந்த மாதிரி எங்களுடைய சிந்தனையில நாங்க எங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்குகள் அப்படின்னு இந்த வீடியோல 10 பேசியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் இருக்கும், ரிலையன்ஸும் இருக்கும். இந்த காலகட்டத்துல எங்களுக்கு இந்த 10 பங்குகள், அதுலயும் சில பங்குகள்லாம் வேல்யூவேஷன் அதிகமா தான் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சரிங்களா. வேல்யூ அதிகமா இருக்கிற பங்குகளை புடிச்சிட்டா நிறைய வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். விலையும் உடையும், பயங்கரமா உடையும். இந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவா வந்து வார் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில, மார்க்கெட்டே கீழே போற சூழ்நிலையில அந்த மாதிரிலாம் நடக்கும். என்னைக்குமே இந்த மாதிரி கீழே இறங்குற மார்க்கெட்ல எந்த பங்குகள் ரொம்ப சீப்பான வேல்யூல மார்ஜின் ஆஃப் சேஃப்டில கிடைக்கிறாங்களோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படிங்கிறது தான் அலாட் பண்ணி சொல்ற ஒரு கருத்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு முடிக்கிறோம்.